ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச சீஸி அண்ட் க்ரீமி வெஜிடபிள் டோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நான் வந்து என்னோடய ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் பிரெட் ஸ்லைசஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய அகாரோ ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ணுறேன். 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் நம்ம பிரெட் ஸ்லைசஸை வந்து டோஸ்ட் பண்ணிடலாம். எந்த வித எண்ணெய் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபில்லிங் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 பல்லு கார்லிக்கை வந்து பொடிசாக கட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள், நான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. அதை வந்து 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஹர்ப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஆரிகானோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி அது லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பித்தோன்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் ஸ்டர் ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கப் பால் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சாஸ் வந்து க்ரீமியாக ஆரம்பிச்சிடும். நல்லா திக்காக க்ரீமி ஆகிடும். இதுதான் நம்மளோட வெஜிடபிள் ஃபில்லிங். இப்போ ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட ப்ரெட்டு வந்து டோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ப்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தாராளமாக இந்த வெஜிடபிள் ஃபில்லிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மொசரல்லா சீஸ், அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீஸையும் வந்து நல்ல மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஏர் ஃப்ரையரில் சேம் டெம்பரேச்சரில் 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 3-4 நிமிஷம் டாப் ரேக்கில் வந்து க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம். அது வந்து எதுக்குன்னா அந்த சீஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி பப்ளியாக ஆக்குறதுக்கு வேண்டி. ஸோ ஏர் ஃப்ரையர் ஓப்பன் பண்ணி டாப் ரேக்கில் வச்சுருங்க. வச்சு ஒரு 3-4 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். பக்கத்துலேயே இருந்துக்கோங்க, சம்டைம்ஸ் ஏர்லியாக கூட குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம அதை ரிமூவ் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்கிட்ட ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.